ரொம்ப நாளாகவே பார்வதிக்கும் கமருதுக்கும் நடுவில் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பேட் டச் பிரச்சனை தான் போய்கிட்டே இருக்கு. பார்வதி அவர்கள் ஜெயிலுக்குள்ளே கமருதன் கூட இருக்கும் பொழுது அவங்கக்குள்ளே நடந்த சில கான்வர்சேஷன்ஸ் ரொம்பவே ஆபாசமாகவும் 18+ ஆகவும் ரொம்ப நெருக்கமான கான்வர்சேஷனாகவே இருந்துச்சு. அந்த டைமில் தான் அவங்க ஒன்றா பழகிட்டு இருந்தாங்க. பழகின உடனே அந்த கவர் மேட்ரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், லஞ்சு சாப்பிட்ணும், இந்த பேச்சுகள்லாம் அவங்க பேசுனதை நம்ம எல்லாமே பார்த்தோம். ஒன்ஸ் ஜெயிலில் போட்ட உடனே அந்த ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஏன்னா கமருதீன் பார்வதி காலை அமுக்கி விடுறதும், பார்வதி கமருதீன் மேலே சாஞ்சி தூங்குறதும், வெளியில் சோஃபாவில் கமருதீன் மேலே காலை போட்டு தூங்குனதும், இது எல்லாமே நடக்குது. கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவன் அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பார்வதி பொறுத்த வரைக்கும் பார்வதி ஒரு ஆம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அரோராவும் சேம் கேட்டகரியில் தான். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கல் லவ் இதெல்லாம் அந்த டைமில் தான் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் கமருதீன் என்ன சொல்கிறாப்புல, பார்வதி கிட்ட நம்ம தனித்தனியாக கேம் விளையாடுவோம்னு சொல்கிறாப்புல. அந்த டைமில் நம்ம மேடம் பார்வதி திவாகர்கிட்ட இன்அப்ராப்ரியேட் டச்சு, பேட் டச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. உடனே கமருதனுக்கும் திவாகருக்கும் ஆல்ரெடி ஒரு பகை முன்னாடியிலே. அந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம தர்பீஸ் என்ன பண்ணுறாப்புல, நீ லேடிஸ் மேட்டரில் மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறது அது அப்போ தான் முறையாக அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இதை சற்றும் எதிர்பார்க்காத பார்வதி அடப்பாவி நான் அவனை வச்சு தானே கேம் விளையாடணும். முதல்ல ஆரம்பத்திலேயே பார்வதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கமருதனை வச்சு கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு. கலைக்கிட்ட பேசியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. இப்போ கலை ஒருவேளை ரீஎன்ட்ரியில் வந்தானா கூட அதை சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஸோ இது பேசியிருக்காங்களா, இந்த மாதிரி திவாகர் சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்னையிலிருந்து பார்வதி கமருதன் கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகி எப்படியும் அவனை விட்டுறக்கூடாது. அந்த ஃபீலிங்ஸ் ஜென்யூனான ஃபீலிங்ஸ் அது இது நமக்கு தெரியல, விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. கமருதன் சொன்ன ஆசைகள் அனைத்தையும் அவங்க நிறைவேற்ற, இவங்க ஆசை அனைத்தையுமே கமருதன் நிறைவேற்ற. ஏன்னா பார்வதி ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, என்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த இந்த இல்லீகல் லவ், இது லவ் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு புனிதமான ஒரு உணர்வுன்னு அப்படின்னு அவங்க அதை கோட் பண்ணுறாங்க. அந்த ஒரு புனிதமான ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. திடீர்னு ஃபேமிலி ரவுண்டு வருது. இந்த ஃபேமிலி ரவுண்டு வந்தோடனே பார்வதி அம்மா அவங்க பெருசாக தாம் பொண்ணு பண்ண எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணலை, எதையுமே அவங்க பேசலை, தப்பாகவே அவங்க நினைக்கல. நீ உன் கேம்லேயும் கவனம் செலுத்துன்ற ஒரு விஷயத்த மட்டும் அவங்க சொல்கிறாங்க. பார்வதி அம்மா கிட்ட நல்லா டீச் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு ஃபேட்மேன், நீங்கள் போய் அங்கே எதுவுமே கேட்டுறக்கூடாது, ஜஸ்ட் உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்கன்னு ஃபேட்மேன் சொன்னதுனால பார்வதி அம்மா அமைதியாக வந்துடுறாங்க. ஸோ நம்ம அம்மா எதுவுமே நினைக்கல, நம்ம அம்மா எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலை, அவங்களுக்கே இது ஓகே தான் போல அப்படின்ன உடனே பார்வதி கமருதனை என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்பொழுது பார்வதிக்கு அடி விழுது, கமருதனுக்கும் அடி விழுது. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக கமருதன் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேலி. ஏன்னா பார்வதி கிட்ட சண்டை வந்தால் அரோரா வச்சு பேசுறது, அரோரா கிட்ட சண்டை வந்தால் பார்வதி வச்சு பேசுறது. இது நம்ம நேத்திக்கான எபிசோட்லேயே நம்ம பேசியிருப்போம். இந்த பேட் டச் மேட்ரை ஆல்ரெடி நிறைய வாட்டி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, பார்வதி மன்னிப்பு கேட்டிருக்காங்க, எல்லாமே நடந்து தான் இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. கமருதீன் சொல்கிற மாதிரியும் பல இடங்களில் பார்வதி கேட்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்றாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, கமருதனுடைய டீம் என்கிட்ட பேச வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கமருதன் அங்கே கோவப்படுறாரு. என் பேர் சொன்னதுனால அவங்க என் டீம்னு நீங்கள் சொல்லாதீங்க, அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கமருதன் சொல்லும்பொழுது, அதாவது சாண்ட்ரா பேசும்போது இவர் பேச விட மாட்டாப்புல. அந்த இடத்துல பார்வதி வராங்க. பார்வதி அவங்க சொல்லட்டும், அவங்க பேசட்டும் அப்படின்னு கமருதனுக்கு ஆப்போசிட்டாக பேசின உடனே இப்போ கமருதன் எப்படின்னா தான் கூட பழகிற ஒரு நபர் தனக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறங்கி அவங்கள தரமட்டத்துக்கு எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கக்கூடிய ஒரு ஆள். இது அரோராவுக்கு நடந்திருக்கு, பார்வதிக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு பார்வதிக்கு நடந்ததும் அதான். கமருதனுடைய ஓன் குழியை அவரே தோண்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னால் இங்கே பார்க்க முடியும். இப்போ பார்வதி இதை சொன்ன உடனே கமருதன் சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துல பேட் டச் மேட்டரை கொண்டு வர்றாரு. டாஸ்க் என்ன நடக்குது வேற,
அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ்னு ஒரு நேர்மையானவர் இருக்கார் அங்கே. மற்றவங்க யாராச்சும் அவங்களுடைய ஓன் பிரச்சனையை ஒரு டாஸ்க்கு நடுவில் கொண்டு வந்தால் முதல் நாளாக வாய்ஸ் அவுட் பண்ணுறவர் அவர் தான். டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கு, டாஸ்க் நடுவில் இதை பேசாதீங்க, டாஸ்க்கை முடிச்சுட்டு பேசுங்கன்னு சொல்லக்கூடிய நபர் அவர் தான். ஆனால் இன்னைக்கு திவ்யா சொல்கிறாங்க டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த டாஸ்க்கே இன்னும் முடியலை, அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது யாரும் அதை வந்து கேட்கல, கமருதீன் பேசுகிறத வேடிக்கை பார்க்குறாங்க. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் யாருக்கு எப்படியெல்லாம் வந்து ஃபேவரிசமாக இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ கமருதீன் வந்து இது வந்து எனக்கு ஒரு ட்ராமாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க, ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டான் இவன் தான் வந்து ஜெயிலில் பார்வதிக்கிட்ட கிஸ் கேட்டேன் அப்படின்னு. ஆனால் அது வந்து மியூச்சுவலாக நடந்துச்சு, எதுவுமே மியூச்சுவல் இல்லாமல் அங்கே நடக்கலை அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. பார்வதியும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனை எதிர்த்து யாராச்சும் ஒன்று பேசிட்டாங்கன்னா உடனே அவங்க 2 பேரும் நெருக்கமாக இருந்த சமயத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே கொண்டு வந்து அவர் பேசி சபையில் பேசி அரோரா வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் வாங்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த க்ளோஷர் வந்து ஆல்ரெடி அவங்க பேசியிருக்காங்க. இப்போ பார்வதியை அவர் வந்து பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் வந்து நீ மூடிக்கிட்டு இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். எங்க அந்த டாஸ்க்கு நடுவில் மூடு அப்படின்றாப்புல இதெல்லாமே நிறைய இடத்துல பேசிட்டு இந்த பேட் டச் மேட்டரை கொண்டு வர்றாரு. இந்த பேட் டச் மேட்டரை கொண்டு வந்த உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல எனக்கு இவன் வந்து க்ளோஸாக பழகிட்ட பிறகு இவன் அடுத்த நாளே வந்து வேணாம் நம்ம வந்து பேசிக்க வேணாம், நம்ம வந்து தனித்தனியாக கேம் விளையாடலான்னு சொல்லும் பொழுது நான் அப்படி அந்த சமயத்தில் யோசித்தேன், அப்போ நேற்று அவங்க நம்ம கூட பழகினது எல்லாமே ஒரு பேடான விஷயத்துக்கு தானோ அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன். ஆனால் அது வந்து நான் தப்பாக தான் யோசிச்சிருக்கேன், அது வந்து என்னுடைய தாட் அந்த மாதிரி வந்துருச்சு. நான் எங்கேயுமே கமருதீனை வந்து தப்பாக சொல்லலை, அவர் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, எல்லாமே கன்சர்னாக தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நமக்கு இதில் என்ன ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னா, கன்சர்னாக நடந்த ஒரு விஷயத்த எப்படி பேட் டச்சுன்னு இவங்க ஃபீல் பண்ணாங்க. ஒன்று, இப்போது நான் இப்போ அந்த வீட்டில் இருக்கிறேன்னா அட் ஃபைனலிஸ்ட் அது வந்து பிக் பாஸ் வீடு, அது வந்து பொது வெளியிடம் கிடையாது. இப்போ வெளியிடம்னா நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கலாம். பிக் பாஸ் வீடுன்னும் போது நீங்கள் உங்கள் கேமை விளையாட தான் ஆகணும், கமருதீன் அவர் கேமை விளையாடி தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து தன்னை வெட்டி விலைக்கு போகிறாருன்ன உடனே அது பேட் டச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எப்படின்னு எனக்கு புரியலை. ஏன்னா அது உங்கள் கன்சர்னோடு தான் நடந்துச்சுன்னு நீங்களே உங்கள் வாயால் சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா அதுக்கு நீங்கள் சாரியும் கேட்குறீங்க. சாரி கேட்டுட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு மறுபடியும் ஜெயில் மேட்டரில் என்ன நினச்சுன்னா அதையும் நீங்கள் பேசுகிறீங்க பல இடங்களில். இப்போ என்னடா மேட்ரு அப்படின்னா, இந்த பிஆர் பற்றின இந்த மார்னிங் ஆக்டிவிட்டிக்கும் இந்த பேட் டச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை இந்த இடத்துல கொண்டு வந்து கமருதீன் என்ன ட்ரை பண்ணுறாரு, பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. இந்த இடத்துல இவங்க 2 பேருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து மியூச்சுவலாக தான் நடந்துச்சு, ஆனால் அது எனக்கு பேட் டச்சாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்றது ஒரு கேள்வியாக மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு கமருதீனை பார்த்தீங்கன்னா, அரோராவாக இருந்தாலும் சரி, பார்வதியாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வந்துட்டால் அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்ட விஷயங்களை வச்சு அவங்க வந்து ரொம்ப மட்டமாக கேவலமான வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் எல்லாமே பெண்களை நோக்கி பயன்படுத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து உள்ளே வந்து பேசுகிறாங்க. விக்கல்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து பேசுகிறாப்புல. அதாவது விக்கல்ஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ப்ராப்பராக முடிச்சிருங்க, இது ரொம்ப சென்சிட்டிவாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப அதுவாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த வெங்காயம் எதுக்காக இவங்களை பேச அலோவ் பண்ணீங்க? டாஸ்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு, டாஸ்க்கு நடுவில் இதை ஏன் கொண்டு வரீங்கன்னு ஒருத்தர் கூட அங்கே கேள்வி கேட்கலையே. சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு ஆதரவாக பல இடங்களில் குரல் கொடுக்குறாங்க. அவள் எத்தனையோ வாட்டி சாரி கேட்டால், நீ மறுபடியும் இந்த விஷயத்தை எதுக்காக இங்கே கொண்டு வந்த, வாண்டடாக தான் கமருதீன் நீங்கள் கொண்டு வர. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி உடனே வந்து அழுகுற மாதிரி கானா வினோத் வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் மாதிரி போக, கமருதீன் வந்து மைக்கெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இது எனக்கு ட்ராமாவாக இருக்குது, அதுவாக இருக்குது, எனக்கு வாழ்க்கை இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணு உன்னை பேட் டச்சுன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் என்ன டேஷுக்கு நீ போய் அந்த பொண்ணு கூட பழகினேன். உனக்கும் தேவை பார்வதியினுடைய உடல் தான், பார்வதிக்கும் தேவை கமருதீனுடைய உடல் தான். ஏன்னா நீயே நேற்றுக்கும் முந்தா நேற்றுக்கும் சொல்கிற நான் ரொமான்டிக்காக மட்டும்தான் உன் கூட இருக்க முடியும், மற்றபடி உன் கூட எதையுமே பண்ண முடியாது. நீ வந்து ஒரு வில்லனிஸ்டிக்கான ஒரு பர்சன்,
உன்னுடைய சில விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், மற்றபடி 90% எனக்கு பிடிக்காது. 90% பிடிக்காத பொண்ணுக்கிட்ட வெறும் உடல் சுகத்துக்காக மட்டுமே பழகுறான் அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஒரு நபர்? ஆல்ரெடி நீ ஒரு கேவலமான பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது வெளியில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நீ உன்னை நியாயஸ்னா வந்து காட்டிக்கிட்டு அந்த பொண்ணு தான் தப்பு. இந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேருமே தப்பு தான். 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. 2 பேருமே சேர்ந்து தான். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனது, இங்கே சூப்பர் ரிலாக்ஸில் போனது. பார்வதி வந்து தன்னுடைய அந்த கமருதனை எப்படி வந்து கைக்குள்ளே போட முடியுமோ அப்படி அவங்க கைக்குள்ளே போட்டாங்க. இதுதான் சான்ஸு, வந்த வரைக்கும் லாபம்னு இவனும் போயிட்டான். போயிட்ட பிறகு தனக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை ஒரு பாயிண்டாக வச்சு பேசி இவன் இந்த மாதிரி பண்ணிட்டா, அவன் அந்த மாதிரியான ஒரு பொண்ணு அப்படி நீ சொல்ல வர்றது வந்து சீரியஸ்லி, அதாவது அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு, இப்போ பார்வதியினோட நேச்சர் என்ன? தன்னுடைய கேமுக்காக யாரை வேணாலும் பஸ்ஸு கடியில் போடுவாங்க. அதே தான் கமருதனும் பண்ணுறாப்புல. தன்னுடைய கேமுக்காக தனக்கு ஓட்டு வரணும், தனக்கு வாழ்க்கை இருக்குது, தனக்கு வெளியில் வந்து பேர் இருக்குது அப்படின்றதுக்காக நீயே வந்து ஒரு விஷயத்த அலோவ் பண்ணிட்டு அதில் நல்ல சுகத்தை காணிட்டு கடைசியில் நீயும் பார்வதி பண்ணுற அதே சேம் தவிர செய்கிற. இதை உட்காந்து எல்லோரும் கேட்டுட்டு வேறு இருக்காங்க. திவ்யா மட்டும்தான் அங்கே வந்து கேட்குறாங்க, இந்த டாஸ்க் நடுவில் இதை ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாரும் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா விக்கல்ஸ் வந்து பார்வதி அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, இது வேற அது வேறன்னு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தேவையே இல்லாத ஒரு டாபிக். இந்த இடத்துல இது வந்து தேவையே இல்லாத ஒரு டாபிக். இதை என்றைக்கோ விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி இந்த விஷயத்தை முடிச்சிருந்தாருன்னா இது இவ்வளோ தூரம் வராது. முந்தானேத்து இந்த சண்டை நடக்கும்போது கூட இது அவங்க பிரச்சனை, அவங்க பஞ்சாயத்து, அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. ஹோஸ்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை என்றைக்குமே அவர் எடுத்துக்கிட்டே கிடையாது. அதனால தான் இந்த பேச்செலாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 பேர் மேலே இருக்கக்கூடிய தவறு. இது ஒருத்தரை மட்டும் தனியாக நம்மளால் ப்ளேம் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.